வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள். நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை இப்போது பார்க்கலாம். திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான தொழிலாளர்கள் வட மாநிலங்களில் இருந்து பணியாற்றி வரும் நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் சென்ற நிலையில் 6ஆம் தேதி பீகார் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரும்பி வராமல் அங்கேயே தங்கியுள்ளனர். மேலும் இங்கு தங்கியிருந்த தொழிலாளர்களும் தற்பொழுது தங்கள் மாநில தேர்தலில் வாக்களிக்க சொந்த மாநிலத்திற்கு செல்ல முனைப்பு காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக திருப்பூர் ரயில் நிலையத்தில் பீகார் செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஆசனூரில் இருந்து திம்பம் செல்லும் சாலையில் சிறுத்தை புலி ஒன்று தென்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தவோ வாகனத்தை விட்டு இறங்கவோ கூடாது எனவும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற முருகன் கோயில்களில் ஒன்றான மருங்கூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரசம்ஹார நிறைவாக முருகனுக்கு ஆராட்டு விழா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி குதிரை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி ஆராட்டு மடத்திலிருந்து புறப்பட்டு மயிலாடிபுதூர், சேந்தன்புதூர், குமாரபுரம், தோப்பூர் வழியாக மருங்கூர் கோயிலுக்கு சென்றடைந்தார். தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. குறிப்பாக 1040 கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய அரங்கேற்றம் பார்வையாளர்களை கவர்ந்தது. முன்னதாக குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் ராஜராஜ சோழன் வேடமிட்ட கலைஞர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள அன்னபூர்ணா திரையரங்கத்தில் தடை அதை உடை திரைப்படத்தை ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தின் நடிகை சுபஸ்ரீ பார்த்து ரசித்தார். இத்திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் நடிகை சுபஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதற்குள் விவசாயிகள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருவதாக நடிகை தேவயானி வேதனையுடன் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் உள்ள சேரியந்தலில் டிராக்டர் விற்பனை கடை திறப்பு விழாவில் நடிகை தேவயானி கலந்து கொண்டார். வேலைக்கு போறாங்க, பட்டம் வாங்குறாங்க, மேல் நாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் சோறு போடுறது யாரு? ஒரு விவசாயி தானே. முன்னதாக விற்பனையை தொடங்கி வைத்த அவர் டிராக்டர் வாங்கிய உரிமையாளருக்கு சாவியை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயிலில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி ரசிகர்களின் ஆரவாரத்துடன் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 260 வீரர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான முய்தாய் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க உள்ளனர். ஒசூர் பேருந்து நிலையம் அருகே சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கடைகள் அகற்றப்பட்டன. முன்னதாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் கடைகளை காலி செய்யாததால் போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டன. ராமநாதபுரத்தில் பழமையான பாரம்பரிய கலை திருவிழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், சட்டமன்ற உறுப்பினர்கள் காதர் பாட்சா, முத்துராமலிங்கம், கருமாணிக்கம், முருகேசன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். கரகாட்டம், ஒயிலாட்டம் மற்றும் காவடியாட்டம் என ஆடி மாணவர்கள் அசத்தினர். மேலும் வில்லுப்பாட்டு, கிராமிய பாடல்கள் பாடியும் அவர்கள் அசத்தினர். 3 நாள் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியின் இறுதி நாளில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊழல் தடுப்பு தொடர்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் மார்பக புற்றுநோய் குறித்து பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பெண்கள் அனைவரும் இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிந்தும் அதே நேரத்தில் குடையை பிடித்தபடியும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மார்பக புற்றுநோயை தொடக்க நிலையில் கண்டறிவது, உரிய சிகிச்சையை பெறுவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டதோடு பெண்களுக்கு இலவச பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரியில் விடுதலை நாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இரவில் அரசு கட்டடங்கள் மின்னொளியில் ஜொலித்தன. தலைமை செயலகம், சட்டப்பேரவை கட்டிடம், ஆளுநர் மாளிகை, அரசு அலுவலகங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஓசூர் அருகே ஜூஜுவாடியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மாணவர் படை அமைப்பு துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NCC சிக்னல் கம்பெனி பிரிவின் கமாண்டிங் அதிகாரி கர்னல் சூரஜ் எஸ் நாயருக்கு தேசிய மாணவர் படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் 100 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான NCC பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.